நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே கோவம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாமே வரும். பட் அந்த விஷயத்தலாம் நம்ம கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணலைன்னா, நம்ம நாளே வேஸ்ட் ஆயிடும். அதுவும் தேவையே இல்லாத விஷயத்துக்குலாம் கோவப்படுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு இந்த விஷயத்தலாம் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்றதுனால கிடையாது. இந்த கோவத்த கண்ட்ரோல் பண்ண தெரியாம தான் எனக்கு இந்த நாளே வேஸ்ட் ஆச்சு. அது என்ன கதைன்றத இந்த வீடியோல சொல்றேன். காலையில எழுந்தோனே எப்பயும் போல கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நாளா டாண்ட்ரஃப் பிரச்சனை, ஹேர் ஃபால் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்னதான்டா தீர்வு அப்படின்னு ரொம்ப நேரம் லேப்டாப் முன்னாடி உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அது கூடவே சேர்த்து இந்த பிரச்சனையெல்லாம் குறைக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேடினேன். இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காலை உணவு முடிச்சிட்டேன். பின்பு ஒரு மணிக்கு குளியல போட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ண உட்காந்துட்டேன். நம்ம லேப்டாப்ல ஸ்பேஸ் இல்லாதால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு ஜிம்முக்கு கிளம்பிடலாம் தான் நினைச்சேன். பட் சரியான டயர்டு, ரொம்ப தூக்கம் வந்துச்சு. சரி ஒரு 1 ஹவர் மட்டும் பவர் நாப் எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. தூங்கி எழுந்தோடனே ஒரு தேவையே இல்லாத விஷயத்துக்கு ஒரு சம்பவம். நான் பொதுவா ரொம்பலாம் கோவமே பட மாட்டேன். நிறைய விஷயத்துக்கு கோவமே வராது. பட் ஒரு சில விஷயத்துக்கு என்ன மீறி இந்த கோவம் வந்துருது. அதனால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதோட விளைவுகள் தான் இந்த காயங்கள். இந்த மாதிரி காயெல்லாம் பட்டுருச்சு அப்படின்றத விட நம்மளால கோவத்தை ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படின்றது தான் பெரிய ரெக்ரெட்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் உங்களுக்கு ஹேபிட்டா மாறணும்னா உங்களால பண்ணவே முடியாத டைம்ல கூட ஒரு 1 to 2 மினிட்ஸ் அது பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் ஆகிறதால அந்த ஹேபிட்டும் மெயின்டைன் ஆகும். அந்த டிப்ரமேஷனோட நாளை சமையலுக்கு மூக்கல்ல ஊற வைக்க சொன்னாங்க. அதை ஊற வச்சுட்டு இரவு உணவை சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.